நேற்று சென்னையில் மட்டும் 20 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாயிருங்க. வேலூரில் பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் மழையும், திருச்சியில் பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் மழையும், மதுரையில் பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாயிருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வார்த்தையை உங்கள் லைஃப்பில் கேட்காம ஒரு முறையாவது கேட்காம நீங்கள் கடந்துருக்க மாட்டீங்க. ஸோ இந்த மழையோட அளவு எப்படி இவங்க கால்குலேஷன் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஆளுங்கிற ஒரு பில் சிம்பிள் வரும். ஸோ அதை டச் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மழைக்காலங்களில் பார்த்தீங்கன்னா நுங்கம்பக்கத்தில் 10 சென்டிமீட்டர் மழையும், தாம்பரத்தில் 8 சென்டிமீட்டர் மழையும், மயிலாப்பூரில் 16 சென்டிமீட்டர் மழையும் பதிவாயின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி கால்குலேஷன் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோ பாருங்கள். ஸோ இந்த ஃபோட்டோ பாருங்கள், இதுதான் ரெயின் கேஜ். ஸோ இதை வச்சு தான் மழையோட அளவை கணக்கு பண்ணி சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் பக்கத்துலையோ அல்லது மரத்துக்கு அடியிலையோ வைக்கக்கூடாது. அப்படி வச்சு நமக்கு கரெக்டான எவ்வளோ மழை பெய்யுது கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. ஓகேங்களா, இது சமவெளியாக இருக்கணும். ஸோ வெட்ட வெளியாக இருக்கணும், சமவெளியாக இருக்கணும். ஓகேங்களா, ஸோ அந்த சமவெளியாக இருப்பதில் தான் வைக்கணும். அதாவது இது மேலே ஒரு புனல் வச்சிடலாம். புனல் வச்சுட்டா ஸோ மழை பெய்யும் ஒன்ஸ் ஒரு 3 hours ஒன்ஸ் இதை செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இந்த மழை இதில் எத்தனை சென்டிமீட்டர் மழை இருக்குது, ஸோ இவ்வளோ அளவுக்கு மழை இருக்குது. ஸோ இதை வச்சு தான் இந்த மழையோட அளவை இவங்க சொல்கிறாங்க. ஸோ வானிலை அறிக்கையில் இதை வச்சு தான் இந்த மழையோட அளவு இவ்வளோ பெஞ்சிருக்கு. ஸோ மயிலாப்பூரில் இத்தனை சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு, அல்லது இத்தனை மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு, திருச்சியில் இவ்வளோ மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு அப்படிங்கிறது. ஸோ இதை வச்சு தான் அவங்க சொல்கிறாங்க. புரியுதா? ஸோ இதை உங்கள் ஊரில் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வெட்ட வெளியாக இருந்தால் சமவெளியாக இருக்கும். ஓகேங்களா, சமவெளியில் வச்சுட்டு ஒரு பைப் ஒரு 4-5 பைப் இருக்குல்ல. ஸோ அதை கட் பண்ணுங்கள், அது உள்ளே இதை வச்சுருங்க. அதுக்கு மேலே ஒரு புனல் இருக்கும். அந்த புனல் இதில் விட்டுருங்க. ஓகேங்களா, ஸோ மழை வரும்போது ஒன்ஸ் ஒரு 3 hours இல்லை ஒரு நாள் ஒரு நைட்டு ஃபுல்லாக இருந்துட்டு ஸோ மறுநாள் காலைல போட்டால் நைட்டில் இந்த நைட்டு ஃபுல்லாக நம்ம ஊரில் இவ்வளோ மழை பெஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.